மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் ஆவணங்களுடன் புகார் அளிக்க மயிலாப்பூரில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். முழு விவரம். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக புகார் அளிக்க தற்போது முகாம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவநாதனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக இதுவரை 3000 பேர் புகார் தெரிவித்துள்ளனர். 300 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருப்பதாக புகார்கள் குறித்து தெரிவித்துள்ள நிலையில் முதலீட்டாளர்களுக்கு தந்த ஏராளமான காசோலைகளும் வங்கியில் பணமின்றி திரும்பி வந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க மயிலாப்பூரில் அதற்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் ஆவணங்களுடன் புகார் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவன முதலீட்டாளர்களில் மோசடி நடைபெற்ற நிலையில் இது தொடர்பாக புகார் அளிக்க தற்போது முகாம் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த முகாமில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 3000 பேர் புகார் அளித்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். முழு விவரம். மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்தவர்களிடம் மனுக்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் சென்னை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை சார்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட முதியவர்கள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் ஓய்வு பெற்றவர்கள் அரசு துறைகளில் அதேபோல் தனியார் துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தான் பெரும்பாலானோர் இந்த முகாமில் பங்கேற்று தங்கள் மனுக்களை கொடுத்து வருகின்றனர். மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் கடந்த மாதம் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான தேவநாதன் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருக்கு உடந்தையாக இருந்ததாக குணசீலன் அதேபோல் மகிமைநாதன் அது மட்டுமின்றி சுதீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 3 கிலோ தங்கம் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று முடிந்து தற்போது மீண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பொதுமக்கள் அதாவது நாள்தோறும் தினமும் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்து தினந்தோறும் படையெடுத்து வந்து கொண்டு புகார் மனுக்களை அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோர் பணம் கட்டி ஏமாந்ததாக கூறப்படுகிறது. இதில் பெரும்பாலானோர் ஓய்வூதியர்கள், அதாவது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அவர்கள்தான் பெரும்பாலும் தங்கள் ஓய்வூதிய தொகையை, அதாவது அந்த ஓய்வூதியத்தின் தொகையை இங்கே செலுத்தி இருக்கிறார்கள். இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். தாங்கள் நம்பி போட்ட தொகையை ஏமாற்றிவிட்டதாக மிக வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். நம்மிடம் இந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்த சீனியர் சிட்டிசன் ஒருவர் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ முதலீடு பண்ணீங்க? நான் டி நகர் வாணிமகால் பக்கத்துலேருந்து வரேன். நாங்கள் 25 லேக்ஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். எங்கள் ஹஸ்பண்ட் போர்ட் ட்ரஸ்ட் ஆஃபீஸர் ரிட்டையர்மெண்ட். அவர் சூப்பர் சீனியர் சிட்டிசன், நான் சீனியர் சிட்டிசன். ரொம்ப இவங்க பழகின ரொம்ப வருஷமாக 150 வருஷமாக இருக்குன்னதுனால எங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து இதை போட்டார். டிஸ்மைட் மை இது அண்ட் விஷ். எனக்கு அதில் இஷ்டம் இல்லை தான். பேங்க்கில் 6%னால சேஃப்டிங்கிறது என்னுடைய எண்ணம். பட் அவர் மேலே ஒரு 2% கொடுக்குறாங்களேன்னு ஒரே தப்பு, அந்த ஒரு ஆசைப்பட்டது தான். அதை கொண்டு போட்டது ஒரு வருஷமாக நல்லா வந்தது. நாங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷமாக கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தான் இருந்தது. ஒரு 6 மாதமாக தகராறு. எந்த இடத்துல மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு தெரியல. எங்களுடைய மெச்சூர்டு அமௌண்ட்டை கூட அவங்க இன்னும் கொடுக்கல. எங்களை மாதிரியும் இல்லை, எங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அங்கேருந்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டிய எக்ஸ்பென்சஸ் கூட இவங்ககிட்டேருந்து வாங்க முடியல, ரியல் ரீசனை சொல்லி கூட. அதனால் இந்த பணம் இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்து இவங்க வயசானவங்க அவங்க காலத்துக்குள்ளே இந்த பணத்தை பார்க்க முடியாது பண்ணாங்கன்னா we shall ever be grateful. 150 ஆண்டு கால பாரம்பரிய நிதி நிறுவனம் என்பதால் நம்பி இந்த நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்ததாகவும், ஆனால் தற்போது நாங்கள் இந்த பணத்தை இழந்து நிர்கதியாக நிற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே காவல்துறை, அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தங்களுடைய பணத்தை, அதாவது பெரும்பாலானோர் இதில் முதலீடு செய்தவர்கள் ஓய்வூதியர்கள் தான், வயதான சீனியர் சிட்டிசன் தான். எனவே தங்களுடைய பணத்தை மீட்டுத் தருவதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்.
போன டிசம்பர்லேருந்து எங்களுக்கு வர வேண்டிய வட்டி பணங்கள் எதுவுமே வரதில்லை. நாங்கள் வந்து ஒவ்வொரு தரையும் பெரும்பாக்கத்துலேருந்து வரப்போது எனக்கு வந்து ஒரு தடவை ட்ரிப்புக்கு 200 செலவாகுது. நான் ரிட்டையர்டு எம்ப்ளாயி, இதை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கை நடத்தின்னு இருக்கோம் ஆச்சுங்களா. எனக்கு வாடகை கொடுக்கணும், வீட்டு செலவுகள் இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணும். எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்? அப்படியும் நாங்கள் வந்து இவங்களுடைய டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால நாங்கள் மயிலாப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ஆல்மோஸ்ட் ஆல் டேஸ், புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாளும் நான் பண்ட் ஆஃபீஸில் பார்க்குறான். டெய்லி இருப்பேன் அங்கே. பார்க்க தெரியாத ஆளே கிடையாது எனக்கு. மரியதாசன் ஒருத்தன் பையன் இருக்கான், உலகமாக பையன் அவன். இன்னொருத்தன் ரவிச்சந்திரன் ஒருத்தன் இருக்கான். அவனெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாது எனக்கு. பயங்கர பக்கா ஃப்ராடு. 73 வயசு ஆச்சு சார். நான் வந்து எனக்கு வந்து மரியாதை கிடையாது. பாருங்க சொல்கிற போது அதிகமாக வருது சார். மரியாதை கிடையாது. அங்கே பாரு இங்கே பாரு உட்காரு, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, பாத்ரூம் இருக்கிறதுக்கு வசதி கிடையாது. நாங்கள்லாம் எப்படி சார் வாழ்வோம்? நாங்கள் வந்து EOW கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கோம். ROCயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், NCLTயில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். எல்லோரும் நாங்கள் கடவுளை தான் வேண்டின்னு இருக்கோம். நாங்கள் வேறு யாரையுமே நம்பலை. இந்த அசோசியேஷன் நல்லபடியாக வந்திருக்கு. அசோசியேஷன் மூலம் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் நம்புகிறோம். ஃபேமிலி பணமாக ஒரு 1,25,00,000 போட்டிருக்கேன். பட் அங்கேருந்து வரும்போது கம்யூனிகேஷன் இல்லை. நீங்கள் வரும்போது தான் தெரிஞ்சுது இங்கே நிறைய குளறுபடின்னு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் சரியாக வர்றதில்லை, இன்வெஸ்டர்ஸை மதிக்கிறதில்லை. அப்போ தான் நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணேன். அது பேர் தான் இன்வெஸ்டர்ஸ் குரூப். அதுலேருந்து தான் இந்த மயிலாப்பூர் அசோசியேஷன் ஃபார்ம் ஆச்சு. இதில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்து பல முறை போய் ஒரு குரூப்பாக போய் அவரை மீட் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவர் ஏமாத்துறது தான் குறிக்கோளாக இருந்தார். கடைசியில் அது அசோசியேஷனாக ஃபார்ம் ஆச்சு. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணோம் EOWவில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் ஆனார். நிறைய ரேட் நடந்தது. இப்போ நிறைய கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராடி எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வழியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுப்போன்னு நம்ம இங்கே உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் டீம். என்னுடைய பென்ஷன் வந்த பணம் எல்லாத்தையும் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுற 2 பொண்ணுக்குன்னு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சு 25 லட்சத்தையும் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டும் வரல, அது மெச்சூரிட்டியும் ஆகிடுது. அந்த அமௌண்ட்டும் எனக்கு கிடைக்கல. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் மூலமாகவோ இல்லைன்னா இந்த கிளப்பு மூலமாக இது ஏதாவது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் தொகையை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக நான் மதுரையில் இருக்கோம். நாங்கள் மதுரையிலேருந்து அங்கே நேற்று அவசரமாக கிளம்பி இங்கே வந்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்களும் அலைஞ்சிட்டே இருக்கோம். மதுரையிலேருந்து மாதம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் தேவை. இது என்ன சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு வயசான காலத்தில் எங்கள் ஓல்டேஜில் இந்த மாதிரி எங்களெல்லாம் அலைய விட்டு இது பண்ணுறது, இது அவங்களுக்கே மனசாட்சி இருக்கணும். பட் என்ன பண்ணுறது, நடந்து போச்சு. இனிமேல் மேற்கொண்டு எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இதை சீக்கிரம் வாங்கி கொடுத்தா தேவை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.